அன்பு செல்வ கண்மணிகளுக்கு லக்ஷ்மி பாட்டியின் வாழ்த்துக்கள். இறைவனை போற்றுவோம், இயற்கையை போற்றுவோம், குருவின் அருளை வேண்டுவோம், பெற்றோர் பெரியோர்களை மதிப்போம், இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவோம். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பழைய காலத்து கதை. அந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுதான். தினம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாராம். ரொம்ப சோகமாக இருந்தாராம். அவருடைய மந்திரி வந்தார். ராஜா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும், மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய முடியும். நீங்கள் இப்படி கவலையாக சோகமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்பாராம். அப்போது சரியான நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட ஆலோசனை எனக்கு தேவை. நாடு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, பஞ்சம் பட்னி, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு ராஜாவாக இருந்து எதுவுமே செய்ய முடியலையேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்த மந்திரி என்ன சொல்லுவாராம், ராஜா நான் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறேன், நீங்கள் என்னோட வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். சரின்னு மந்திரி சொன்னோடனே ராஜாவும் அவரோட கிளம்பி போவாராம். போனால் ஒரு இடத்துல ரொம்ப அப்படியே உடஞ்சி போன ஒரு குடிசை இருந்துதான். அந்த குடிசை வாசலில் ஒரு குழந்தை விளையாடிகிட்டே இருந்துதான். அங்கே ஒரே சேரும் சகதியும் குப்பையும் மண்ணுமா இருந்துதான். அப்போது இந்த மந்திரி கேட்பாராம், கண்ணு நீ ஏன் இங்கே இவ்வளோ சந்தோஷமாக விளையாடின்னு இருக்க, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு பசிச்சா எனக்கு சாப்பாடு கொடுக்க அம்மா இருக்காங்களே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுமா. அப்புறம் சரி நீ ஏன் இந்த கிழிஞ்ச ஆடையை போட்டுருக்க அப்படின்னோடனே, எங்கள் அம்மா தான் இன்றைக்கி தைச்சி கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லுமா. அதே மாதிரி நிறையா கேள்வி கேட்க எங்கள் அம்மா எனக்கு செய்வாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. சொல்லிகிட்டே இருந்தவுடனே அப்போ இந்த மந்திரி, பாருங்கள் ராஜா, இந்த குழந்தைக்கு நம்ம என்னால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க ராஜா அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த குழந்தைக்கு எல்லாம் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அரண்மனைக்கு வந்தோடனே, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லாமல் யாரோ ஒரு குழந்தைய கொண்டு போய் காமிச்சிருக்கியே அப்படின்னோடனே இந்த மந்திரி சொல்வாராம், அந்த குழந்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ ஜாலியாக இருக்குது, ஏன் அப்படின்னோடனே, எங்கள் அம்மா இருக்காங்க செய்வாங்க அப்படின்னு அந்த குழந்தை எல்லாத்தையும் அம்மா மேலே சந்தோஷமாக வச்சுட்டு அம்மா செய்வாங்கன்ற நம்பிக்கையை வச்சுருக்கு. அதனால தான் அப்படி இருந்தது அப்படின்னோடனே, அதே மாதிரி நீங்களும் கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யணும், திட்டம் போடணும். மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம், இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்படணும். ஆனால் அந்த இதெல்லாம் கவலையெல்லாம் யார் மேலே வைக்கணும், கடவுள் மேலே வைக்கணும். கடவுள் பார்த்துக்காருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும், கடவுள் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே இந்த ராஜாவுக்கு ஒரு மனசில் இருக்கிற குழப்பம் போய் ஒரு தெளிவு வந்துடும். ஆகா, இது நமக்கு தெரியலையே, நம்ம தான் எல்லாம் செய்கிறோம், நம்ம தான் நாட்டு மக்களை காப்பாற்றுறோம், நம்ம தான் நாட்டு மக்களுக்காக கவலைப்படுறோன்னு நினைக்கிறோமே, இது தவறுங்கிறது எனக்கு புரிஞ்சிடுது. நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நம்ம மனப்பூர்வமாக அவர்கிட்ட வேண்டினா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டுட்டேன், ரொம்ப நன்றி மந்திரியாரே அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதைக்கு சம்பந்தமாக நமது திருவள்ளுவர் இருக்கார் பற்றியா, அவர் ஒரு குறள் சொல்லியிருக்கார். என்ன குறள் தெரியுமா? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதுதான் அந்த குறள். இந்த குறளில் அவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் ஈடனையே இல்லாத ஒருத்தர் யாருன்னா அதான் கடவுள். அந்த கடவுள்கிட்ட நம்ம பக்தியோடு சரணடைஞ்சிட்டா நம்ம கவலையெல்லாம் அவர் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறார். தாழ்னா அவருடைய பாதத்தை வணங்குறது, தாழ்னா பாதம். கடவுளுடைய பாதத்தில் சரணடைஞ்சு நம்ம எல்லா செயல்களும் செஞ்சால் கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார், கவலையெல்லாம் போயிடும். இதுதான் இன்றைய கதை. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே, பாய்.